விட்டு பிரித்து விட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் ஜனாசா என்றே சொல்லுவார்கள். மூன்றாவது நபர் யார் என்று சொன்னால் வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய நன்மைகள், எந்த அளவுக்கு நன்மைகள் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கபருடைய வாழ்க்கையை சந்தோஷகரமான வாழ்க்கையாக, நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையை சந்தோஷகரமான வாழ்க்கையாக, நம்முடைய சுவன வாழ்க்கையை சந்தோஷகரமான வாழ்க்கையாக மாற்றும். அப்படி நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை இம்மை மறுமை வாழ்க்கை சீராக வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நம்முடைய கபருக்கு பக்கத்தில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபீ என்று சலாம் சொல்லி துஆ செய்யக்கூடிய மக்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், வளர்த்தி எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சந்ததிகளுக்கு அவர்களுடைய வயதிலே மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான மார்க்க கல்வியை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால், அவர்கள் ஒழுக்க சீலர்களாக, அவர்கள் பத்திரித்தனமுள்ள பிள்ளைகளாக, சாலிஹான பிள்ளைகளாக, சாலிஹத்தான பிள்ளைகளாக வளர்ந்து வருவார்கள். நமக்கு இன்னைக்கு எவ்வளவு பயமாக இருக்கின்றது, பிள்ளைகளை நினைத்து எவ்வளவு பயமாக இருக்கின்றது. ஸ்கூலுக்கு போறான், மதரசாவுக்கு போறான், அவன் எப்படி வளர்றான், ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வளர்கின்றானா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து நாம் பயப்படுகின்றோம். அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு அழுது மன்றாடுகின்றோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக. ஆனால் எவ்வளவு பாரம்பரியமான ஊரில் உள்ள பாரம்பரியமான இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த எத்தனையோ சிறு வயது பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகவில்லையா, கஞ்சாவிற்கு அடிமையாகவில்லையா, மதுவிற்கு அடிமையாகவில்லையா? ஏன் அவர்கள் இவ்வளவு மோசமான செயலுக்கு அடிமையாகின்றார்கள்? காதலுக்கு அடிமையாகி தன்னுடைய உயிரை மாய்த்து பெற்றோருக்கும் ஊராருக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி மோசமான சூழ்நிலைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய பிள்ளைகள் தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு போதிய மார்க்க கல்வியை நாம் கொடுக்காதுதான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் நம்முடைய ஜனாசாவை தொழ வைப்பதற்கு நம்முடைய பிள்ளைக்கு தெரிய வேண்டும். கேரளாவில் ஒரு 10-30 வருஷம் வெளிநாட்டில் நின்றுட்டு ஊருக்கு வர்றார். ஊருக்கு வந்து இரவு சந்தோஷமாக குடும்பத்தோடு படுத்து மறுநாள் காலையில் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கும் ஸ்கூலுக்கும் மதரசாவுக்கும் கிளம்பி போகின்றார்கள். வெளிநாட்டில் வந்த தந்தை எழுப்பவில்லை, அப்படியே படுத்து கிடக்கிறார். மனைவி நினைக்கின்றால் என்ன நினைக்கிறான், பயண அசதியாக இருக்கும் என்று நினைக்கின்றார். ஆனால் 8 மணியாகின்றது, 9 மணியாகியும் எழுப்பவில்லை. டாக்டரை அழைத்து பரிசோதித்து பார்த்தபோது சைலண்ட் அட்டாக், இரவு மொத்த. வெளிநாட்டில் வாழக்கூடிய நேரத்திலே 3 பிள்ளைகள், அதில் மூத்த மகன் பள்ளிவாசலிலே ஜனாசாவை கொண்டு வைத்து அந்த மகன் அந்த தந்தைக்கு ஜனாசாவை தொட வைக்கின்றான், தக்பீர் கட்டி தொட வைக்கின்றான். 3வது தக்பீருக்கு பிறகு மையத்திற்காக கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅஃபு அன்ஹு வஆஃபிஹி வஅக்ரிம் நுஸுலஹு என்று சொல்லக்கூடிய துஆவை ஓதக்கூடிய நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகின்றான்.
தந்தையுடைய ஜனாசாவை நினைத்து, தந்தையுடைய இறப்பை நினைத்து அழுகின்றான். பள்ளிவாசல் முழுக்க அழுகை சப்தம் கேட்கின்றது. அடுத்ததாக ஒரு 10 வயது லாஸ்ட் பிள்ளை, 10 வயது பிள்ளை அந்த தந்தையுடைய ஜனாசாவை கபர்ல எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த இமாமிடத்தில் அந்த பிள்ளை சொல்லுகின்றது, இமாம் அவர்களே, என்னுடைய தந்தையுடைய முகத்தை கடைசியாக ஒருவரை பார்க்கணும், அனுமதி தெரிவிப்பார்கள். பெரியவர்கள் அதில் அனுமதி முடியாது சொல்றாங்க. இமாம் பெரியவர்களிடம் பேச அனுமதி கொடுக்கின்றார்கள். கடைசியாக தந்தையுடைய முகத்தை பார்த்துவிட்டு 10 வயது சிறுவன் கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றான், யா அல்லாஹ், எங்களுக்காக எங்களுடைய முன்னேற்றத்திற்காக எங்களை பிரிந்து, எங்களுடைய வீட்டை பிரிந்து, எங்களுடைய குடும்பத்தை பிரிந்து இத்தனை ஆண்டு காலம் எங்களுக்காக உழைத்த எங்களுடைய தந்தைக்கு நீ சுவனத்தை கொடுக்காமல் இருந்து விடாதே அல்லாஹ். கண்ணீர் விட்டு துஆ செய்தார். இப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் பார்த்தெடுக்க வேண்டும். இப்போ நேற்றுக்கு சோசியல் மீடியால வந்த ஒரு வீடியோ, மதரசால ஒரு பையன் தங்கி ஓதுறான், வெளியூர்ல ஓதி என்ன 2 நாளுக்கு ஒரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணான். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறான். அம்மாவோட ஃபோன் எல்லாம் பேசினால விசாரிச்சுட்டு அம்மாட்ட சொல்றான், அம்மா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். என்ன சொல்ல போறீங்க? அம்மா ஆர்வமா கேட்கிறேன். அம்மா, உங்களுக்காகவும் என்னுடைய தந்தைக்காகவும் நாளை மறுமையில் ஒரு சுவனத்தில் ஒரு அழகான மாளிகை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். மாதிரி போன சொல்ற மாணவர் அம்மா கேட்டவுடனே அழுதுட்டான். நீ என்ன சொல்ற, நீ புரியும்படி சொல்றியா? அம்மா, நான் இன்னைக்கு காலைல தஹஜ்ஜுத் தொழுதேன், மதரசால தஹஜ்ஜுத் தொழுதேன், இன்னைக்கு துஆ தொழுதேன், துஆ தொழுதுட்டு என்னுடைய பெற்றோருக்காக நான் துஆ செய்தேன் என்று உம்மா சொல்லக்கூடிய நேரத்தில் உம்மா கண்ணீர் அழுது துஆ செய்தார். இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் வார்த்தெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் வார்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு போதிய மார்க்க அறிவை கொடுக்க வேண்டும். மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக, இந்த தீனுடைய கல்விக்காக எத்தனையோ நபர்கள் ரத்தம் சிந்தி போராடி இருக்கின்றார்கள், தியாகம் செய்திருக்கின்றார்கள், குடும்பத்தை பிரிந்து பயணம் செய்திருக்கின்றார்கள், எதிரியை சூழ்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எத்துணை நபர்கள் நாம் நம்முடைய இந்த கல்விக்காக என்ன தியாகம் செய்கின்றோம்? அன்புக்குரிய சகோதரர், நாம் இந்த உலகத்தில் குறைந்த நாட்கள் வாழப் போகின்றோம். எவ்வளவு நோய்கள் ஒவ்வொரு நாளும் பெருப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். 20-22 வயசு வாலிபர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர், ஆக்சிடென்ட். குறைந்த நாட்கள் வாழப் போகின்றோம். அந்த குறைந்த நாட்களை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியான வாழ்க்கையில் நாம் அந்த வாழ்க்கையை நாம் செலவழிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கனவு காண்கிறாங்க. என்ன கனவு? சுவனத்தில் ஒரு மாளிகையை பார்க்கிறாங்க. ஒரு அற்புதமான மாளிகையை பார்க்கிறாங்க. பார்க்கக்கூடிய வேளையில கேட்கிறாங்க, இது யாருடைய மாளிகை? சொல்லப்படுகிறது, அபி யூசுஃப ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாளிகை. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஏன் இந்த மாளிகை? எதற்காக இந்த மாளிகை? அவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன நன்மை செய்தார்கள்? இதெல்லாம் மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு தஆலா கேள்வி கேட்கிறாங்க. சொல்லப்படுகின்றது, தஅலீமின் நாஸ்
والصبر على أدائهم மக்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதற்காக, மக்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்த மக்கள் கொடுத்த சோதனையின் மீது பொறுமையாக இருந்தார்கள் என்பதற்காக வேண்டி. அப்படிதானே? சில இடங்கள் அப்படிதானே, சில இடங்கள்ல மக்கள் அந்த நபர்களுக்கு நோவினை செய்வார்கள், அதையெல்லாம் பொறுத்து கொண்டதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாளிகையை கொடுத்தான். ஓகே, இது ஓகே. வேற என்ன செய்தாங்க? வேற என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டா, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒருவர் வந்து சொல்லுகின்றார், அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, உங்களுடைய பிள்ளை வஃபாத் ஆகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய ஒரு குழந்தைக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஊசி குத்துனா நம்மளால தாங்க முடியுமா? ஒரு நோவினை, ஒரு கஷ்டம், கொஞ்ச நேரம் பிள்ளை காணல, 8 மணிக்கு மதரசாவில் வந்த பிள்ளை 10 மணி ஆனவன் காணல, எவ்வளவு மனதெல்லாம் படபடைக்காதா? பயப்பட மாட்டோமா? இவங்க அசால்ட்ட கேட்டாங்க, கேட்டுக்கிறான் சொல்றாங்க, என்னுடைய பிள்ளை வஃபாத் ஆகிவிட்டது, என்னுடைய பிள்ளையுடைய ஜனாசாவை குறிப்பாட்ட வேண்டும், கஃன் செய்ய வேண்டும், தொழ வைக்க வேண்டும், எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு அதற்கு நேரமில்லை. இந்த மக்களுக்கு தீனுடைய கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகையால் என்னுடைய பிள்ளையுடைய ஜனாசாவை குறிப்பாட்டுவது முதல், கஃன் புடவை அணிவது முதல், எல்லா காரியங்களையும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோடு ஒப்படைக்கின்றேன். அவர்கள் அதை செய்யட்டும், நான் அதை செய்து முடிந்ததற்கு பிறகு பள்ளிவாசலிலே கொண்டு வாருங்கள், நான் ஜனாசாவை தொழ வைக்கின்றேன். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பதவியை கொடுக்காமல் இருப்பாரா? அன்புக்குரிய சகோதரியை சிந்திக்க வேண்டும். அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூக்கு மேடையிலே இருக்கின்றார்கள். குர்ஆன் மக்லூகா வேறு மக்லூகா என்ற சர்ச்சையிலே அவர்களை தூக்கு மேடையில் ஏற்றுகின்றார்கள். உங்களுடைய முடிவை, உங்களுடைய கொள்கையை நீங்கள் மாற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா மாற்ற மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார்கள், கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். கடைசியாக தூக்கு மேடையில் ஏற்றக்கூடிய நேரத்திலே கேட்கின்றார்கள், உங்களுடைய கடைசி ஆசை என்ன? உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய கடைசி ஆசை என்னவென்று சொன்னால், அதோ நிற்கின்றார் அந்த நபருக்கு எனக்கு கொஞ்சம் பேசணும். அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா நிற்கின்றார், சொல்லுகின்றார், ஏதாவது பேச போறாங்க, ஏதாவது பேச போறாங்கன்னு சொல்லிட்டு சரி நான் பேசுகிறேன். அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரியும், இனியும் கொஞ்ச நேரத்தில் உலகத்தை விட்டு பிரிவோம் என்று தெரியும். தெரிந்த பிறகும் அவர்களுடைய திட்டம், நோக்கம் எல்லாம் மார்க்க கல்வி, இல்மை பராமரிக்க வேண்டும், இல்மை பாதுகாக்க வேண்டும் என்றே இருந்தார்கள். அந்த நபரை அழைக்கின்றார்கள், அழைத்து கேட்கின்றார்கள், மஸ்அல் ஹுஃபைன், அதாவது ஷூக்கு மேல மஸ்அல் செய்யுது, தடவுவது, உரு செய்யக்கூடிய நேரத்தில் ஷூக்கு மேல தடவுவதை பற்றியுள்ள மஸ்அலாவை பற்றி நான் ஷாஃபி மாவட்டத்தில் படித்திருக்கின்றேன், அந்த மஸ்அலா உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்.
எங்க எந்த நேரத்தில் உயிர் போகக்கூடிய நேரத்தில் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தேட்டம் இதை பார்த்த தூக்கு மேடையில் ஏற்றியவர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். இந்த நபரையா நாம் தூக்கு மேடையில் ஏற்றுகின்றோம். அவருடைய கடைசி நேரமும் இல்மு, மார்க்க கல்வி, தீன், இஸ்லாம் இப்படி எல்லாமா இருந்தது என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்கின்றார். அன்புக்குரிய சகோதரர், இதெல்லாம் மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்த நபர்களுடைய சரித்திரங்கள், தீனுக்காக தியாகம் செய்தவர்களுடைய சரித்திரங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்துதான் வளருவார்கள். நாம் தொழ வேண்டும், நம்மை பார்த்து தொழுவார்கள். நாம் குர்ஆன் ஓத வேண்டும், நம்மை பார்த்து குர்ஆன் ஓதுவார்கள். நாம் நல்ல சொற்களை பேச வேண்டும், நம்மை பார்த்து நல்ல வார்த்தைகள் பேசுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் மிக முக்கியமான மாதம், மிக முக்கியமான மாதம். 1447வது வருடத்துடைய துவக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த மாதத்தில் ஏராளமான படிப்பினைகள், சரித்திரங்கள் உறங்கி கிடக்கக்கூடிய மாதம். ஹிஜ்ரத்துடைய பயணம், ஹிஜ்ரத்துடைய பயணம், ஆஷூராவுடைய தினம், இப்படி ஏராளமான சிறப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், ஹிஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பயணங்களில் மிக முக்கியமான பயணம், தியாகங்கள் உறங்கி கிடக்கக்கூடிய பயணம், உயிரை துச்சமாக மதித்து பயணம் செய்த ஒரு அற்புதமான நாட்கள் முஹர்ரம், சஃபர், முஹர்ரத்துடைய இந்த அற்புதமான நாட்கள். இதெல்லாம் நாம் படிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்கின்றார்கள். இஸ்லாத்திற்கு வருவதை அவர்கள் உறுதிமொழி எடுக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஷர்த், ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோடு கேட்கிறார்கள், உங்களுக்கு தெரியாதா அம்ர் பின் ஆஸ் அவர்களே, وَأَنَّ الْإِسْلَامَ يَهْدِمُ مَا كَانَ قَبْلَهُ وَأَنَّ الْهِجْرَةَ تَهْدِمُ مَا كَانَ قَبْلَهُ وَأَنَّ الْحَجَّ يَهْدِمُ مَا كَانَ قَبْلَهُ. அம்ர் பின் ஆஸ் அவர்களே, அதாவது ஒருவன் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. وَأَنَّ الْهِجْرَةَ مَا كَانَ قَبْلَهُ تَهْدِمُ مَا كَانَ قَبْلَهُ. ஒருவன் ஹிஜ்ரத்திற்கு, அல்லாஹ்வுக்காக நாட்டை துறந்து பயணம் செய்கிறார் என்று சொன்னால், தீனுக்காக பயணம் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. وَأَنَّ الْحَجَّ يَهْدِمُ مَا كَانَ قَبْلَهُ. ஒருவன் அல்லாஹ்வுக்காக ஒருவன் ஹஜ் செய்தார் என்று சொன்னால் அவனுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப இங்க நம்முடைய விஷயம் என்ன? ஹிஜ்ரத் ஒருவன் செய்தார் என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தில் ஏராளமான சஹாபாக்களுடைய தியாக வரலாறுகள். நாமும் தீனுக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனமான காரியங்களை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும்.
ஹிஜ்ரத் தரக்கூடிய படிப்பினை என்று சொன்னால், ஹிஜ்ரத்துடைய பயணம் தரக்கூடிய படிப்பினை என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுக்காக எதை செய்கின்றோமோ, அல்லாஹ்வுக்காக ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடிய நேரத்தில் அடுத்தவன் பார்க்கிறான், அடுத்தவன் நம்மளை புகழுவான், அவன் நம்மளை பாராட்டுவான், மைக்கில் நம்மளை பற்றி பேசுவான், 4 பேருக்கு நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுவான் என்ற நோக்கம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நாம் செய்தால் அந்த காரியத்தில் அல்லாஹ் தஆலா பன்மடங்கு வெற்றியை தருவான். ஹிஜ்ரத் தரக்கூடிய அனுபவம். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரோம் நாட்டில் நிறைய வியாபாரங்கள் செய்து மக்காவுக்கு வந்து மக்காவில் நிறைய வியாபாரங்கள் செய்து நல்ல கோடீஸ்வரனாக மாறுகின்றார்கள். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா கோடீஸ்வரனாக மாறி எங்க போறாங்க? ஹிஜ்ரத்துக்காக, ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்காக தயாராகுறாங்க. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு தயாரானவர் எதிரிகள் எல்லாம் தடுத்து விட்டார்கள். இங்கிருந்து போக முடியாது. இங்கிருந்து போகணும்னு ஒரு ஷர்த்து. என்ன ஷர்த்துன்னா, எங்க ஊர்ல வந்து சம்பாதிச்சுட்டு எங்களுக்கு எதிராக நீ செயல்படுறியா, நீ சம்பாதித்த எல்லா சம்பாத்தியங்களை நீங்க வச்சுட்டு போகணும். 5 காசு எடுத்து போறாரு. 5 காசு எடுத்துட்டு போறாரு. எல்லா பொருளாதாரத்தையும் இங்க வச்சுட்டு போகணும். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்ன பொருளாதாரம்? என்னுடைய வீட்டிற்கு பின்னால் குழி தோண்டி புதைத்திருக்கிற என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சொல்றாங்க. எடுத்துட்டு போனது வழிவிட்டார்கள். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்க போறாங்க? அப்படி ஹிஜ்ரத் பயணத்துக்கு புறப்படுறாங்க. ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் அற்புதமான ஒரு தியாக வரலாறு, மறக்கவே முடியாத ஒரு தியாக வரலாறு. யாருடைய வரலாறு என்று சொன்னால், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சலமத்து நபி சலமா ரலியல்லாஹு தஆலா, 3 பேருடைய வரலாறு. சுப்ஹானல்லாஹ். தீனுக்காக இவர்களை போன்று, இவருடைய குடும்பத்தை போன்று தியாகம் செய்தவர்கள் அல்ல, அப்படின்னு இந்த சரித்திரம் சொல்லுகிறது. 3 நபர்களும் ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு தயாரான போது இவர்களையும் எதிரிகள் தடுக்கின்றார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மனைவியிடத்திலிருந்தும் பிள்ளையிடத்திலும் பிரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கின்றார்கள். பிள்ளையும் பச்சிளம் குழந்தையும் உம்மு சலமா ரலியல்லாஹு தனியாக இருக்கின்றார்கள். அந்த பிள்ளையுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அபூ சலமா ரலியல்லாஹு குடும்பத்தை சார்ந்தவர்கள். இது எங்களுடைய பிள்ளை, உன்னிடத்தில் ஒப்படைக்க முடியாது என்று சொல்லி பிள்ளையை பிரிக்கின்றார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனியாக இருக்கின்றார்கள். அந்த 2 நபர்களையும் கணவனையும் பிள்ளையையும் பிரித்து அந்த எல்கையிலே ஒவ்வொரு நாட்களும் வந்து பார்ப்பார்கள். கணவன் வந்து விட்டாரா, பிள்ளை கிடைத்து விட்டதா என்று ஒவ்வொரு நாட்களும் வந்து பார்ப்பார்கள். 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வருட காலம் வந்து பார்ப்பார்கள். கடைசியில் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் சொல்லுவார், அந்த குடும்பத்தில் ஒரு நபர் சொல்லுவார், இந்த பிள்ளை இருக்குங்க இப்படி பிரிச்சு வச்சிருக்கீங்க, அந்த தாய்க்கு ஒப்படைச்சிருக்கேன்னு சொல்லுவார். தாய்க்கு ஒப்படைச்சு இவங்க வந்து பயணம் செய்வதற்கு தயாராகிறார். பயணம் செய்வதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தயாராகிறார். அப்படி பயணம் செய்து நேர, அதாவது நம்ம எல்லாம் வந்து உம்ராவுக்கு போனா இங்க நம்ம இஹ்ராம் கட்டி உம்ராக்கு நேர போய் உம்ரா செய்றோம். அடுத்த உம்ரா செய்யணும்னா ஆயிஷா மஸ்ஜிதுக்கு போகணும், தன்ஐம். அங்க போய் இஹ்ராம் கட்டிட்டு 2வது வந்து உம்ரா செய்யணும், அப்படிதானே? அப்போ இவங்க அப்படி பயணத்தை தொடங்கி பிள்ளையும் அவர்களும் பயணத்தை தொடங்கி நேர ஆயிஷா மஸ்ஜிதுக்கு போறாங்க. அங்க போன ஒரு நபர் நிற்கிறார்.
தன்னந்தனியாக ஒரு நபர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. காஃபிரான மனிதர், இறுதியில அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. அப்ப காஃபிரா இருக்கிறாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா எங்க போறீங்கன்னு சொல்றாங்க, ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகள் தனியாக போகிறீர்களா? அதாவது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா யார்? ஒரு வாலிப பெண், பச்சிளம் குழந்தை. உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா தன்னந்தனியாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு காஃபிரான மனிதர் தனியாக நீங்க போறதாக நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா நான் உங்களை உங்களுடைய பயணத்திற்கு துணையாக நான் வருகிறேன் என்று கூட போறான். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு அட்டூழியங்களும் அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெண்ணை தனியாக சந்தித்தால் அவளை என்னவெல்லாம் செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சம்பவம் இது போன்றவர்களுக்கு படிப்பினையாக அமையட்டும். உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அழைத்து செல்கிறார். எங்க? ஹிஜ்ரத்துக்கு அழைத்து செல்கிறார். மதீனாவுடைய எல்லை வந்தபோது சொல்லுகிறார்கள் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இதுக்கு மேல நான் வரல, இதுதான் அவனுடைய கணவர் இங்கிருந்தா இந்த எல்லையிலிருந்தா வேற வழியாக போனார் என்று உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொன்னபோது அவங்க உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா பிரச்சனை கேட்கிறாங்க, இங்க தனியா போறீங்களே யார் உங்களுக்கு துணை என்று சொன்னபோது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில் என்று சொன்னது, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தவனாக நான் புறப்படுகிறேன். அல்லாஹ்வை முழுமையாக நம்பினார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் வெற்றியை கண்டார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே 2 அனுபவங்களை நான் அனுபவித்தேன். நாங்கள் கஷ்டப்பட்டதை போன்று, எங்களுடைய குடும்பம் கஷ்டப்பட்டதை போன்று வேறு யாரும் கஷ்டப்படவில்லை. நான் ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே உஸ்மான் இப்னு தல்ஹாவை போன்ற ஒரு சிறந்த மனிதரை நான் பார்க்கவில்லை. யாரு சொல்றா? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. மதீனாவுடைய எல்லை அடைகிறாங்க. அவருடைய சரித்திரம் பெரிய சரித்திரம். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சரித்திரம் பெரிய சரித்திரம். ஒரே ஒரு விஷயத்தை அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கணவர் யார்? அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா. 2 பேரும் உலகத்திலே சிறந்த கணவன் மனைவி என்று சொல்றாங்க. அவ்வளவு மாறி மாறி பாசத்தையும் காதலையும் நேசத்தையும் பொழியக்கூடியவர்கள். அதற்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறாங்க. ஒரு அற்புதமான துஆவை கற்றுக் கொடுக்கிறாங்க. என்ன துஆ? சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, அதாவது உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தால் இந்த துஆவை நீங்கள் பயன்படுத்துங்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப்னி கைரன் மின்ஹா. இது அற்புதமான துஆவை சொல்லி கொடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அபூ சலமா நேரா போய் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, என்னுடைய அன்பு மனைவியே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு அற்புதமான துஆவை கற்றுத் தந்தாங்க. என்ன துஆ? நமக்கு கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில், துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த துஆவை ஓத சொன்னாங்க. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப்னி கைரன் மின்ஹா. இந்த துஆவை சொல்லி ஒரு 10 நாள்ல தன்னுடைய சொந்த கணவனான நேசமான கணவனான அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா உலகத்தை விட்டு பிரிச்சார்.
உஹது போர்க்களத்தில் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. அந்த வேதனையெல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு சகித்தவர்களாக பொறுமையானவர்களாக இருந்து அந்த துஆவை ஓதுகிறார்கள். அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப்னி கைரம் மின்ஹா என்ற துஆவை ஓதுகிறார்கள். எல்லா வக்திலும் ஓதுகிறார்கள், எல்லா வக்திலும் ஓதுறாங்க. அவருடைய இத்தாவுடைய அந்த துஆவுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி, என்னுடைய சோதனைக்கு கூலியை தருவாயாக. வ அக்லிஃப்னி கைரம் மின்ஹா, என்னுடைய இந்த சோதனைக்கு பகரமாக ஒரு நல்ல கைரை எனக்கு தருவாயாக. உம்மு சலமாவுக்கு அபூ சலமாவோட சிறந்த அமல்கள் லோகத்துல உண்டா? யாருமே இல்லை. அப்ப அல்லாஹ் எப்படி கைரை கொடுப்பான்? ஆனாலும் அந்த சக்தி வாய்ந்த துஆவை நம்பிக்கை வைத்தவர்களாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஓதுகிறார்கள். ஓதி 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 இத்தாவுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு கத்தபனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெண் பேசி போகிறார்கள். வாஹில்ஃபினி கைரம் மின்ஹா, இந்த சோதனைக்கு பகரமாக எனக்கு ஒரு கைரை தருவாய். ரசூலுல்லாஹ்வை விட ஒரு சிறந்த மனிதர் உலகத்தில் உண்டா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டார். அப்போ ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் மிக முக்கியமான நபர் யார் என்று சொன்னால் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சலமத் பின் அபீ சலமா ரலியல்லாஹு. எவ்வளவு பதவிகள் கிடைத்தது! அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் காரணமாக அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதுடைய கூலி கிடைத்தது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி என்ற பதவி கிடைத்தது. உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாய்மார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் என்று சொன்னால் சாதாரணமானவர்களா? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எவ்வளவு அழகாக நடந்தார்கள்! அத்துணை மனைவிமார்களிடத்திலும் நீதியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையும் சங்கடப்படுத்தல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஒரு மனைவி வைத்து சமாளிக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்னா, எல்லா நாளும் எல்லா மனைவிமார்களுக்கு வீட்டிலே போவாங்க. கடைசியில இரவு தங்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் இந்த மனைவியில தங்குவாங்க. இப்போ ஒரு நாள் எல்லா மனைவிமார்களின் வீட்டில் போகிற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் போகக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிரியமான மனைவி யாருன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்காம சொன்னாங்க, நீங்க தான் பிரியமான மனைவிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்கிற அடுத்த செகண்ட்ல அடுத்த கேள்வி, நான் பிரியமான மனைவின்னு சொன்னா இந்த சொன்ன வார்த்தைய, இந்த வார்த்தை எல்லா மனைவிமார்களுக்கு முன்னாடி சொல்லுவீங்களா? எவ்வளவு கஷ்டமான கேள்வி. எல்லா மனைவிமார்கள் எல்லா மனைவிமாரும் வருத்தப்படுவாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றது நம்ம மேல பிரியனே வருத்தப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்காம நான் சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு இறங்கக்கூடிய வீட்டில் இறங்கக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க,
நான் ஒரு பேரீச்சம் பழத்தை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, இந்த பேரீச்சம் பழத்தை நான் உங்களுக்கு தர்றேன், இந்த தந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா, யார சொல்லலாம் நான் தான் பிரியமான மனைவி எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல போறீங்க, இது ஒரு சிம்பிள் மேட்டர் தானே. யார சொல்லலாம் தாராளமாக சொல்றேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், யார சொல்ல நான் செய்ய யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினான். இறங்கி அடுத்த மனைவிக்கு போறாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்ககிட்ட ஒரு பேரீச்சம்பழம் கொடுத்துட்டு, நான் இந்த பேரீச்சம்பழத்தை தந்தேன், நீங்க யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. எல்லா மனைவிமார்ட்டையும் போறாங்க. ஆயிஷத்தும் வ ஹஃப்ஸத்தும் வ சௌதா சஃபியத்தும் மைமூனத்தும் வ ரம்லா ஹிந்தும் வ ஸைனபும் கதா ஜுவைரியா லில்முஃமினீன உம்மஹாத்தும் மர்தியா. எல்லா மனைவிமார்கள் வீட்டுல போய் இறக்கக்கூடிய நேரத்தில் பேரீச்சம்பழத்தை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, நான் இந்த பேரீச்சம்பழத்தை தந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. எல்லாரும் ஓகே சொன்னாங்க. சாயங்கால வேளையில எல்லா மனைவிமார்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஃபர்ஸ்ட் கேள்வி யார சொல்லலாம் சொல்லி யார சொல்லலாம், நான் தான் உங்களுக்கு பிரியமான மனைவி யாரு அப்படின்னு கேட்கிறான். ஒரு ஒப்பந்தம் இல்லையா, அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றாமல் உங்களுக்கு பிரியமான மனைவி யாருன்னு கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் யாருக்கு பேரீச்சம்பழம் தந்தேனோ அவர்கள்தான் எனக்கு பிரியமான மனைவி. எவ்வளவு அற்புதமான பதில்! அப்ப ஒவ்வொரு மனைவிமாரும் நினைத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் தான் பிரியமானவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா நாம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க. எல்லா மனைவிமார்களும் சந்தோஷத்தோடு உள்ளத்தில் மிக மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அழகான மன வாழ்க்கையாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களை, நான் சொல்லி வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு அவர்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை விட்டும் அவர்கள் கைவிட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கருத்தை பிடித்தினாலே சுவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், அவர்களும் நாமும் சுவனத்தில் சங்கமிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு அதனுடைய பருவத்திலே மார்க்க கல்வி கொடுத்தோம் என்று சொன்னால் ஒருபோதும் அவர்கள் வழி தவற மாட்டார்கள். யா அல்லாஹ், கிருபையாளனே, ரஹ்மானே, எங்களுடைய எல்லாவிதமான பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தௌபாவை ஏற்றுக்கொண்டவர்களான நிலையை எங்களை மரணிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், கிருபையாளனே, ரஹ்மானே, யாருக்காக நாங்கள் இந்த விழாவை எடுத்திருக்கின்றோமோ அவர்களுடைய பரக்கத்தினால், அவர்களுடைய பொருட்டினால், அவர்களுடைய மனதினால் எங்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், கிருபையாளனே, ரஹ்மானே, மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே. யா அல்லாஹ், முடக்கு நோய்களை தந்து விடாதே. யா அல்லாஹ், கிட்னி சம்பந்தமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே. யா அல்லாஹ், அட்டாக்கை தந்து விடாதே. யா அல்லாஹ், கிருபையாளனே, ரஹ்மானே, ஆரோக்கியத்தினுள்ள நீண்ட ஆயுளை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், கிருபையாளனே, ரஹ்மானே, எங்களுக்கு ஈமானை தருவாயாக. யா அல்லாஹ், ஹிதாயத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை இபாதத்து செய்வதில் எங்களுக்கு ஆர்வத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உற்சாகத்தை தருவாயாக. யா அல்லாஹ், சோம்பேறித்தனத்தை தந்து விடாதே. யா அல்லாஹ், கிருபையாளனே, ரஹ்மானே, எங்களை விட்டு பிரிந்து போன எங்களுடைய பெற்றோருடைய கபர்களை விஷாலமான கபராக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மக்களை சாலிஹான சாலிஹத்தான மக்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், ஆலிமான ஆலிமத்தான ஹாஃபிலான ஹாஃபிலத்தான மக்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ்,
அல்லாஹ் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக யா அல்லாஹ் கிருபையா ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபையா ரஹ்மானே முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் முஸ்லிம் நாடுகளை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீ நல்ல பாதுகாப்பை வழங்குவாயாக யா அல்லாஹ் اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك وعبدك ورسولك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك وعبدك ورسولك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله العلي العظيم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. حضرت பாசிப்பட்டணம் நைனா முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கல்லூரியின் தொடர் சொற்பொழிவான என்று உரையாற்றி ஆரம்பித்திருந்ததை மகளத்து காலை அறிவுக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி ஆபித் எம் முகமது அஹமது அவர்கள் உரை நிகழ்த்தி இன்றைய மஜ்லிஸ் நிறைவடைந்த அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை உடனிருக்க இருக்கும் ஆரம்பிக்கின்றது. மகளத்து காலை அறிவுக் கல்லூரி முதல்வர் எஸ் சையது அப்துல் ரஹ்மான் தங்கள் பாகவி காலில் அரசனி தங்கள் அவர்கள் உரைநிறுத்த உள்ளார்கள். ஜமாத்தார்கள் முன்கூட்டியே வந்து சிறப்பித்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله
خير الخلق كلهم إله النبي مصطفى حبيب المجتبى محمود مرتضى محمد مصطفى صلى الله عليه وسلم الفاتحة الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم اعوذ بربك من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر نفاثات ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس آمين الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آله سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وآله وصحبه على نبي الله صلاة دائمة إلى يوم القيامة اللهم ارزقنا بالتقوى بالغنى بالعافية وارزقنا الجنة والإقامة يا رب العالمين اللهم صل
آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. شيخنا يا محي الدين أحيا قلبنا بدينك كي نراك اليقين مولانا اليقين. شيخنا يا محي الدين أحيا قلبنا بدينك كي نراك اليقين مولانا اليقين. شيخنا يا محي الدين أحيا قلبنا بدينك كي نراك اليقين مولانا اليقين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. صلوات محمد اللهم صل وسلم وبارك عليه. صلوات محمد اللهم صل وسلم وبارك عليه. صلوات محمد اللهم صل وسلم وبارك عليه. السلام عليكم ورحمة الله وبركاته.